வணக்கம். நாளை டிசம்பர் 9 10:30 மணிலேருந்து 12:30 மணி நம்ம புதுச்சேரியில் எக்ஸ்போ கிரவுண்டு அங்கே வந்து டிவிகே கட்சியோட தலைவர் திரு விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடைபெற இருக்கிறது. இதில் அவங்களும் தெளிவாக சொன்னது மாதிரி ஒரு 5000 நபர்களுக்கு மட்டும் அவங்க வந்து QR கோடு அச்சிட்ட அந்த பாஸ் அனுமதி பாஸ் வந்து அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த 5000 பேரோட டீட்டெயில்ஸும் நம்மகிட்ட வந்து காவல்துறைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5000 நபர்களுக்கு மட்டும் நாளைக்கு அனுமதிக்கப்பட்டு இந்த பொதுக்கூட்டம் வந்து நடைபெற இருக்கிறது. அதற்கு தேவையான எல்லா பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதற்கான ஒரு ஒத்திகை பிரீஃபிங் இன்று நடைபெற்றது. ஸோ இந்த பொதுக்கூட்டத்துக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோமோ அந்த வழிமுறைகளையும் போக்குவரத்து நெறிமுறைகளையும் கடைபிடித்து ஒரு அமைதியான முறையில் வந்து நம்ம இந்த பொதுக்கூட்டத்தை வந்து நிகழ்த்தி கொடுப்பதற்கு நம்ம ஆர்கனைசர்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த 5000 நபர்கள் வரக்கூடியவங்கள்ட்டையும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த பொதுக்கூட்டம்ங்கிறது வந்து ஒரு புதுச்சேரி மாநிலத்துக்கு மட்டும்தான். அந்த 5000 பேர் அவங்க கொடுத்தவங்க எல்லாமே புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளவங்க, அவங்க கட்சியில் உள்ளவங்க. ஸோ அந்த 5000 நபர்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அனுமதி கொடுக்க போகிறோம். ப்ராப்பர் ஸ்கேனிங்லாம் பண்ணி செக்கிங் எல்லாம் பண்ணி DFMD மூலமாக தான் நம்ம வந்து என்ட்ரி அலோவ் பண்ண போகிறோம். இவங்க 5000 தவிர வேறு யாருக்கும் நம்ம வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒரு பாஸுக்கு வந்து ஒரு ஆள், சரிங்களா? ஸோ அதனால் அந்த பாஸ் இல்லாமல் வேறு யாரும் வர முடியுமா அப்படின்னா வர முடியாது. ஸோ மற்றவர்கள் யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். அதே மாதிரி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டது மாதிரி ஆல்ரெடி அவங்க கட்சி சைட்லேருந்து அவங்க வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இதில் இந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், முடியாமல் இருக்கவங்க, அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஃபிசிக்கலி சேலஞ்சு அந்த மாதிரி உள்ளவங்கலாம் வந்து வர வேணாம் அப்படின்னு வந்து அவங்க சைட்லேருந்து ஆல்ரெடி வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். மற்றபடி தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து யாருக்கும் வந்து அவங்க அனுமதி இல்லைன்னா கட்சி சார்பாக ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து காவல்துறையும் நிபந்தனையாக வைத்திருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுமதி வந்து யாருக்கும் தரப்படலை. அதனால் தமிழ்நாடு சைட்லேருந்து யாரும் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். ஏன்னா நமக்கு பார்டர்லேயும் நம்ம வந்து ப்ராப்பர் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் போட்டிருக்கோம். தமிழக காவல்துறை சைட்லேருந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்க அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம போட சொல்லி. ஸோ அவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் யாரும் முயற்சி செய்ய வேணாம். ஏன்னா வந்தாக்க அவங்களுக்கும் இன்கன்வீனியன்ஸு, இங்கே உள்ள மக்களுக்கும் இன்கன்வீனியன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம பாண்டிச்சேரியோட ரோடு உங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு நேரவான சின்ன ஸ்பேஸு, நேரவான ரோடு. ஸோ போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் அனுமதி இல்லாதவர்கள் யாரும் முயற்சி செய்ய வேண்டாம், சரிங்களா? தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு ஏராளமானவர் வந்து நாள்தோறும் வேலைக்கு வராங்க. இப்போ நீங்கள் எந்த வகையில் சார் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை திரும்ப அனுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? இல்லை, அது தினமும் வந்து வர்றவங்க அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. தினமும் வந்து கூலி வேலை செய்கிறதுக்கோ இல்லை மற்ற வேலைகள் செய்வதற்கோ இல்லை பிஸ்னஸ் செய்வதற்கோ வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்பெல்லாம் கிடையாது, சரிங்களா? இந்த மீட்டிங்காக யாரும் வந்து முயற்சி செஞ்சு வர வேணாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மொபிலைசேஷன் எதுவும் இருக்கிறது மாதிரி தெரியலை. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா கிளியராக நம்ம வந்து சோசியல் மீடியா ப்ரெஸ்ஸில் வந்து காவல்துறை சார்பாகவும் நம்ம சொல்லியிருக்கோம், கட்சி சார்பாகவும் சொல்லியிருக்காங்க யாருக்கு அனுமதி யாருக்கு இல்லை அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே புரியும். ஸோ யார் போகணும் யார் போகக்கூடாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்க, யாருக்கும் எந்த இன்கன்வீனியன்ஸும் இருக்காது. விஜய் வர்ற வெஹிக்கிளை அவரோட வெஹிக்கிளை வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்றதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. தொடர்ந்து 2 வீலர்ஸ்ல வருவாங்க, கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி செய்யக்கூடாது. போக்குவரத்து விதிமீறல் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வர்ற அந்த விஐபிக்கும் இது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், பொதுமக்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வயலேஷன் இது. ஸோ அதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்ம ஆல்ரெடி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம். அவங்களும் செய்ய மாட்டாங்க. அவங்களோட பொறுப்பை உணர்ந்து வந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். ஸோ அந்த மாதிரி வரமாட்டாங்க, நம்மளும் அனுமதிக்க மாட்டோம். அதற்குரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நம்ம பண்ணி வச்சோம். 10:30 12:30. இது ஒரு கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 20 ஏக்கருக்கு மேலே இருக்கு.
ஸோ அது எவ்வளோ நான் அசஸ் பண்ணி எக்ஸிட் அந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி இல்லை, தேவையான அளவு நம்ம எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 3 பிளேஸ்ல நம்ம எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்கோம். என்ட்ரியும் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து அனுமதிக்க போறோம். பட் தேவைப்பட்டாக்க நம்ம மற்ற எக்ஸிட் என்ட்ரில இருந்து நம்ம வந்து அனுமதி நம்ம செய்வோம். ஸோ தேவை ஓப்பன் பிளேஸா இருக்கிறதுனால நிறைய வழியா அந்த தட்டியெல்லாம் தள்ளிட்டு கூட மேலே ஏறி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி சார் எப்படி ஏற்பாடு? அப்படி அதுக்குரிய எல்லா அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் அவங்க அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் உடச்சிட்டுலாம் யாரும் வர முடியாது, வரமாட்டாங்க. எல்லாம் வந்து கட்டுக்கோப்பாக இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல்ரெடி காவல்துறை சார்பாகவும் கட்சி சார்பாகவும் இந்த ஒரு ரெக்வஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறதுனால எல்லாம் கண்டிப்பாக அவங்க பொறுப்பு உணர்ந்து தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுக்கு ஏற்றது மாதிரி நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட் நம்ம போட்டு வச்சிருக்கோம். அவங்களும் வாலண்டியர்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. ஒரு 200க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் வந்து கட்சி சார்பாகவும் டிப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம பிரீஃபிங் கொடுத்துருக்கோம். அவங்க என்ன செய்யணும், என்ன வாட்ச் பண்ணணும், அப்படின்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வாலண்டியர்ஸுக்கும், அதே மாதிரி டிராஃபிக் மார்ஷல்ஸ் அவங்களுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து அதை கடைபிடிக்கணும். போக்குவரத்து மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? போக்குவரத்து மாற்றம் அப்படின்னு ஒன்று கிடையாது. இயல்பு நிலையில் தான் போக்குவரத்து வந்து செயல்படும். எக்ஸப்ட் வந்து இந்த வெளியிலேருந்து பர்மிஷன் இல்லாமல் இங்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறவங்களை தவிர மற்ற எல்லாருக்கும் வந்து இயல்பு நிலையில் தான் போக்குவரத்து செயல்படும். நம்ம வந்து வச்சிருக்க டைமிங் அப்படி தான். ஸ்கூலு ஓப்பனிங் பண்ணதுக்கப்புறம் முடிகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி தான் டைமிங்கை நம்ம ஆரம்பத்துலேருந்தே ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களும் ஓகே பண்ணி அந்த மாதிரி தான் பொதுக்கூட்டம் நடக்குது. ஸோ மோஸ்ட்லி ஸ்கூல் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் டிஸ்போசல் முடிஞ்சிடும். ஸோ இட் வில் பி வெரி நார்மல். நமக்கு 1000க்கும் மேற்பட்ட நம்ம போலீஸ் வந்து நம்ம பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்திருக்கோம். போக்குவரத்து காவல்துறை, சட்டம் ஒழுங்கு, அது மட்டும் இல்லாமல் பிளைன் கிளாஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். கமாண்டோஸ் ஃபோர்ஸும் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுறோம். கடந்த நிகழ்வுகளில் தண்ணிலாம் கிடைக்கல, அது மாதிரி ரொம்ப நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன அட்வைஸ் பண்ணிருக்கீங்க? அவங்க எமர்ஜென்சி அந்த மாதிரி எந்த நேரம் கொடுத்தோமோ அந்த நேரத்துக்குள்ளே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி கண்டிஷன். அந்த நேரத்துக்குள்ளே அவங்களோட கூட்டம் நடைபெறும். அதுக்குள்ளே வந்து அந்த அவங்களோட தலைவர் வந்து வந்துடணும் அப்படிங்கிறது தான் ஒரு விதி நம்ம கட்டளையாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தேவையான அளவு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இதையும் நம்ம வந்து ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்கன்வீனியன்ஸ் எதுவும் வராது. சார், கூட்டம் நடைபெறும் அருகாமையில் உள்ள மதுபான கடை மூடுவதற்கான எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் எதுவும் எக்ஸசைஸ் சொல்லியிருக்கீங்களா? நம்ம இதுவரையும் சொல்லலை, நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம். மூடணும்னு சொல்லிட்டு எதுவும் அட்வைஸ் பண்ணுறோம்? இதுவரையும் நம்ம பண்ணலை. சொல்லுங்க. இல்ல நம்ம QR ஸ்கேனர் இருக்கு, நம்ம அதை வச்சு. அவங்க ஒரு பாஸுக்கு 2 பேர்னு சொல்றாங்க, நீங்க ஒரு ஆள்னு சொல்றீங்க. யாரு சொன்னது? ஒரு பாஸுக்கு 2 பேர் அலௌட் பண்ணுறாங்க. அது இன்ஸ்டாகிராம். இல்ல 5000 பேரு ஒரு பாஸ்ல ஒரு ஆள். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.